வணக்கங்க. நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோஸில் டோட்டலாக எல்லா காருமே நல்லபடியாக சேல் ஆச்சு. உங்களோட ஆதரவோட ஃபுல்லாக நம்ம டிரைவர்ஸை வச்சு ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். வண்டியில் என்ன அடிபட்டிருக்கா, பேட்ச் ஒர்க் இருக்கா, என்ன ஏது லோயராம் ட்ரைஸ் ஆஃப் சவுண்ட் இருக்கா, எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம வண்டி நிறுத்துகிறோம். அந்த மாதிரி சவுண்ட் இருந்ததுன்னா, நாய்ஸ் இருந்ததுன்னா கஸ்டமர்கிட்ட சொல்லி எங்க இது ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவான வண்டி தான் உள்ளார நிறுத்துறதுனால நம்ம ஈஸியா அவங்க வாங்கிட்டு போறதுக்கு சான்சஸா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டியான வண்டி தான் நம்ம நிறுத்துறோம். ஒரு சின்ன ஒரு டென்ட் கிராச்சஸ் கூட நம்மளோட ஷோரூம்ல பார்க்க முடியாது. நல்லா இருக்கும், அடிபடாத வண்டியா இருக்கும், பேட்ச் ஒர்க் இருக்காது, இன்ஜின் குட் கண்டிஷனா இருக்கும். அதாவது மெயின் பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நேம் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது வண்டி இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ல, லோக்கல் நம்பர்ல, லோ கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கு. அது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத அடிபடாத வண்டி தான் இருக்கு. அதனால நீங்க கார் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாவே ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப தெளிவான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம அத ஏதாச்சும் நம்ம வீடியோல நம்ம ஏதாச்சும் ஒரு இதை மிஸ் பண்ணியிருப்போம். நீங்க என்னோட பர்சனல் நம்பர் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பர்சனல் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்க ஸ்டாஃபுங்க ஃபுல் டீடைல்ஸ், பிரைஸ் டீடைல்ஸ், போட்டோஸ் எல்லாமே எடுத்து அனுப்புவாங்க. நீங்க எனி டைம் கால் பண்ணலாம். சுசுகில எஸ்கிராஸுங்க, கோயம்புத்தூர் நம்பரு, சிங்கிள் ஓனரு, வெறும் 95,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இது பாத்தீங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, சின்ன கிராச்சஸ் கூட இருக்காது. இது பாத்தீங்கன்னா டயர்ஸும் நல்லா இருக்கும், இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு. இது பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடுது. டாப் அண்ட் மாடலு, ஏபிஎஸ், ஏர் பேகு, அலாய்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. இது பார்த்தீங்கன்னா டீசல் வெஹிக்கிள். இது கொஞ்சம் டிமாண்டாக இருக்கு இந்த வெஹிக்கிள். இது லோன் பார்த்தீங்கன்னா 90% மேலே, நம்ம 70 to 90% நம்மளால வாங்கி தர முடியும். பேங்க்லேயே வாங்கிக்கலாம் லோ இன்ட்ரெஸ்ட்ல. இந்த வண்டி அதர் டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. இந்த வண்டி ஃபுல் போட்டோ டீட்டெயில்ஸ், பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மகேந்திரால பொலிரோங்க, 2011 மாடலு, சிங்கிள் ஓனருங்க, திருச்சி நம்பரு. இது எஸ்எல்எக்ஸ். டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ, 4 டயருமே நியூ டயர் போட்டிருக்காங்க. கிலோமீட்டர் 2,20,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியில் விட்டு தான் இது எடுத்திருக்காங்க. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பர்ல சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் நம்ம கிட்ட இருக்குன்ட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது அடிபடாத வண்டி, எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. டயர்ஸும் நியூ டயர்ஸா இருக்கு, இன்சூரன்ஸும் கரண்டா இருக்கு, பெயிண்ட்ஸோவும் 100% இருக்குங்க. யூசேஜே இல்லாத வண்டி மாதிரி இருக்கும். ஆனால் தெளிவான வண்டி, டென்ட் கிராச்சஸ் இருக்காது. திருச்சி நம்பரு, ஒரே ஓனரு. இது பாத்தீங்கன்னா 5.5 சொல்லுவாங்க, ஏன்னா டிஐ இன்ஜினு. இது கிடைக்காது, ரேர். இந்த மாடல்ல வண்டி கிடைக்காது சிங்கிள் ஓனர்ல. ரேட் பிக்சட் பிரைஸ் கிடையாது. கஸ்டமர் சொல்ற பிரைஸ் நம்ம சொல்றோம். ஆனா இதை விட கம்மியா என்னால பெஸ்ட் பிரைஸுக்கு இந்த வண்டி என்னால வாங்கி தர முடியும். மார்க்கெட்ல இந்த பிரைஸுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க பிரைஸை பார்க்காதீங்க, குவாலிட்டி பாருங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பிரைஸ் தான் கம்பேர் பண்றாங்க. இதே சென்னை நம்பர் 3 ஓனரு, அதாவது இங்க அடிபட்டு இருக்கு, இந்த சேஸ்ல கட் ஆயிருக்கு, வெல்டு வச்சிருக்கு, இந்த மாதிரி கலர்ஸ் வேற, ரெட்டு, பிளாக்கு, அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு ரேட் கம்மியாகும். உங்களுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றது எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன். ஒரு வண்டியோட மாடல் மட்டும் இல்ல, அதோட கலரு, அது எந்த ஊரு, எத்தனை ஓனரு, அடிபட்டு இருக்கா, ஒவ்வொரு டோரும் ஒவ்வொரு கலர்ல இருக்கா, இதெல்லாம் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணும். ஆனா நம்ம கிட்ட குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் நம்ம ஐஸ்வர்யா கார்ஸ்ல நிறுத்துறோம். அதனால நீங்க தெளிவான வண்டி வேணும்னா கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே வேண்டாம், ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்க்கு வாங்க. இது பாத்தீங்கன்னா வேல்ஸ்வேகன்ல போலோங்க, TN 24 நம்பரு, 2 ஓனரு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுல ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, டென்ட் கிராச்சஸ் இருக்காது. இது ஹைலைனுங்க, டாப் அண்ட் மாடலு, ஏபிஎஸ், ஏர் பேகு, அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும். இது பாத்தீங்கன்னா 665 கஸ்டமர் கோட் பண்றாங்க. இது 6 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி போலோ. உங்களுக்கு இந்த டேஞ்சர் லைட் எல்லாமே ஆல்டர் பண்ணியிருக்காங்க. வேற வண்டி இது ஆல்டர் பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவான வண்டி. இந்த வண்டி வேணா ஒரு 90-95% லோன் கிடைக்கும், லோ இன்ட்ரெஸ்ட்ல.
அதர் டீட்டெயில்ஸ் வேணா கால் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா மாருதியில் ஆல்டோ எல்எக்ஸ்ஐங்க, மாடல் 2009, 2 ஓனருங்க, இன்சூரன்ஸு கரண்ட்ல இருக்கு. டயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 75% மேலே இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது இந்த வண்டியில், ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் லோக்கல் நம்பர், சிங்கிள் ஓனர், செகண்ட் ஓனர் தான் நம்மகிட்ட இருக்குன்ட்டு. அதே மாதிரி 2009 மாடல் லோக்கல் நம்பர், கோயம்புத்தூர் நம்பர், 2 ஓனரு, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, லோ கிலோமீட்டர், வெறும் 73,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இந்த ஆல்டோ எப்பயுமே மைலேஜ் அதிகமாக கிடைக்கிறதுனால டிமாண்டாக இருக்கும் இந்த வண்டி. இந்த மாதிரி வண்டி ஒரு 7-8 வண்டி இருக்கு. யாராச்சும் வேணும் தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. அதர் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் அனுப்பி விட்றோம். இது பார்த்தீங்கன்னா மாருதியில் செலிரியோங்க. இந்த வண்டி இப்போ ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கு. செலிரியோலயே ஒரு 7-8 வண்டி இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து மெயின் ஆஃபீஸ், இது வந்து மெயின் ஏரியாலே இருக்கிறனால ஒரு சில வண்டி தான் நம்ம காமிக்க முடியுது. மீதி எல்லாம் பிரான்ச்சில் இருக்கு, கஸ்டமர் பிளேஸ்ல இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 2017 மாடல், சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் நம்பருங்க, 48,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு. நீங்க செக் பண்ணிட்டே வந்து அட்வான்ஸ் போடலாம். அந்த மாதிரி வண்டி இது வந்து டாப் எண்ட் மாடல். ZXI-னால ஏபிஎஸ், ஏர்பேக் எல்லாமே வந்துடும். வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரிஜினல் பெயிண்ட்ல லோக்கல் நம்பர், சிங்கிள் ஓனர்ல இருக்கு. கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 465 சொல்றாங்க. பேசலாம், அனுசரிச்சு கொடுத்துருவாங்க. இது பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் இது பேங்க் லோன் கிடைக்கும். வண்டி வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், 2019, 2 ஓனரு, வெறும் 64,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இது ஒயிட் கலரு. இதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. டயர்ஸ் நல்லா இருக்கும், ஒரு 85% இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காதுங்க. இது பார்த்தீங்கன்னா பேங்க் லோனே ஒரு 90-95% போடலாம். இது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்டோ K10, i10, ஸ்கோடா ரேபிட், வென்டோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தார் முதல் கொண்டு நம்ம கிட்ட இருக்கு. இது கஸ்டமர் பிளேஸ்ல இருக்கு. அதனால ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் எந்த வண்டி வேணுனாலும் இந்த டைம் கால் பண்ணுங்க. எங்கிட்ட ஒரு 10 வண்டி சம்திங் இருக்கு. அதர் டீட்டெயில்ஸ் வேணா உங்களுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறோம். மாருதியில் ஆல்டோ K10ங்க, ஆட்டோமேட்டிக் VXIங்க. இது 2016 மாடல், சிங்கிள் ஓனரு, ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் நல்லா இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. அந்த ஃப்ரண்ட் கிளாஸும் கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல, கம்பெனியில் வந்த கிளாஸ் தான். இந்த மாதிரி வண்டி தான் நம்மகிட்ட ஒவ்வொன்றுமே இருக்கும். நீட் இன்டீரியர், அதாவது யூசேஜே பண்ணலீங்களே, அதனால ரொம்ப தெளிவான வண்டி. இது பிரைஸ் கோட் இது பிரைஸ் கோட் பண்றதை பார்த்தீங்கன்னா 3,60,000 ரூபா சொல்றாங்க. பேசலாம், அனுசரிச்சு கொடுத்துருவாங்க. இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. அதே மாதிரி இது பேங்க் லோன் பண்ணீங்கன்னா ஒரு 3 lakhs வரைக்கும் என்னால் பண்ணித்தர முடியும். லோ இன்ட்ரெஸ்ட், அதாவது 60 பைசா, ஒரு 70, 80 பைசா, 90 பைசா, அதாவது 60 பைசாலேருந்து 90 பைசா வரைக்கும் நம்ம லோ இன்ட்ரெஸ்ட்ல நம்மளால் பண்ணித்தர முடியும். இது பார்த்தீங்கன்னா மகேந்திரால வெரிட்டோங்க. இது மைலேஜுக்காக நிறைய பேர் லைக் பண்ணி எடுப்பாங்க. டீசல் வண்டி, அது ஈரோடு நம்பருங்க. ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாரும் லைக் பண்ற நம்பர் 786ங்க. 2012 கடைசி 13, 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டயர்ஸும் நல்லா இருக்கும், இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட்ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்க. 12 கடைசி 13 மகேந்திரால வெரிட்டோ. இது மைலேஜ் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி வண்டி 2 to 3 வண்டி நம்ம கிட்ட இருக்கு. இந்த டைம் மகேந்திரா லோகனும் வெரிட்டோவும் இருக்கு. டீசல் வெஹிக்கிள் கஸ்டமர் பிளேஸ்ல இருக்கு. அதர் டீட்டெயில்ஸ் வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. டீசல் வெஹிக்கிளுங்க. உங்க வண்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நான் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரு நிறைய கஸ்டமர் கொண்டாந்து ஒரு 4-5 வண்டி விட்டு பெஸ்ட் ப்ரைஸுக்கு நான் சேல் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி உங்க சைட்ல ஏதோ ஒரு வண்டி சேலுக்கு இருந்தாலும், வண்டி எக்ஸ்சேஞ்ச் எடுக்கல அப்படின்னாலும் சேலுக்கு இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் ப்ரைஸுக்கு என்னால் பண்ணி தர முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா மாருதியில 800ங்க, TN 23 நம்பரு, 2007, 82,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. செகண்ட் ஓனர். பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெளிவாக இருக்கும். இது 2025 வரைக்கும் 2025 ஜனவரி வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. 2029 வரைக்கும் FC கரண்ட்ல இருக்குங்க. நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப தெளிவா இருக்குங்க. இந்த மாதிரி வண்டி தான் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வெஹிக்கிள்லயே இந்த டோர் கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த மாதிரி வெஹிக்கிள் நம்ம பண்றது இல்லை. ரொம்ப தெளிவா இருக்கிறனால தான் இந்த 800 நம்ம இந்த ஆஃபீஸில் அலோவ் பண்ணியிருக்கோம்.
இந்த மாதிரி வெஹிக்கிள் தான் நம்ம கிட்ட அதிகமா இருக்கும். லோ பட்ஜெட் வெஹிக்கிள்னாலும் ரொம்ப இன்ஜின் பாத்தீங்கன்னா நாய்ஸ் ரொம்ப நாய்ஸ் இருக்கிறது அந்த மாதிரி வண்டியெல்லாம் இருக்காது. ரொம்ப தெளிவான வண்டி தான் இருக்கும். 800லயே ஒரு 3-4 வண்டி இருக்கு. ஓட்டி பழகறதுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரி வண்டி வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா ஹுண்டாயில i10 மேக்னாங்க. இதுவும் லோக்கல் நம்பர், அதாவது ஈரோடு நம்பர். ஈரோடு நம்பர்னாவே குவாலிட்டியா வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன டென்ட் கிராச்சஸ் கூட நீங்க பார்க்க முடியாது. 2011 மாடல், 2 ஓனருங்க. 1,14,20 சம்திங் தான் ஓடி இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. டயர்ஸ் பாருங்க, இந்த வண்டி ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. டயர்ஸ் 90% இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன டென்ட் கிராச்சஸ் பார்க்க முடியாதுங்க. இந்த மாதிரி வண்டி தான் இருக்கும். நீங்க யூஸ்டு வெஹிக்கிள் எடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புது வண்டி நீங்க எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கும். குவாலிட்டியான வண்டி தாங்க இருக்கும். இது ஒரு சாம்பிளுக்குன்னே வச்சிருக்கலாம். நான் இது வீடியோ தனியா எடுத்து அனுப்புறேன். இது சாம்பிளுக்குன்னே வச்சுக்கலாம். ஒரு டென்ட் கிராச்சஸ் கூட பார்க்க முடியாதுங்க. அதே மாதிரி இந்த பேனட் அடிபட்டு மாத்திருக்கு, இந்த ஃப்ரண்ட் செட்ல அடிபட்டு மாத்திருக்கு, ஸ்டெட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, இந்த டோர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரியே இருக்காது. அப்படி இருந்தால் அந்த வண்டி விலை கம்மிங்க. அதனால நீங்க வந்து வண்டி எடுக்கிறதா இருந்தா ரீப்ளேஸ்மெண்ட் அடிபடாத வண்டியா எடுங்க. இன்ஜின்ல வேலை வைக்காத வண்டியா எடுங்க. எடுத்துட்டு ஏமாந்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட வந்து சார் நான் இந்த மாதிரி நாங்க தெரியாம எடுத்துட்டோம் அப்படின்ட்டு நிறைய பேர் எக்ஸ்சேஞ்சுக்கு வராங்க. அதனால எடுக்கும் போதே நல்ல குவாலிட்டியா பார்த்து எடுங்க. ஓகேங்களா? இதுவும் பாத்தீங்கன்னா மாருதியில ஆல்டோ LXi லோக்கல் நம்பருங்க. நான் சொல்லியிருக்கேன். இது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. மாடல் பாத்தீங்கன்னா 2010 மாடலு, வெறும் 1.25 தான் ஓடி இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. நல்ல சீட் கவருங்க. இது பாத்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த செலவு இருக்காதுங்க. இதுல டென்ட் கிராச்சஸ் இருக்காது, ரஸ்ட் ஃபார்மா இருக்காது. ஒரிஜினல் டிக்கி, டோர், பேனட் எல்லாமே ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்கும். பாத்தீங்கன்னா மாருதியில 800ங்க. லோ பட்ஜெட் வெஹிக்கிள் இந்த டைம் இருக்கு, எப்பயுமே இருக்காது. இதுவும் கோயம்புத்தூர் நம்பர் தான். 2 ஓனர், வெறும் 59,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. நல்ல சீட் கவரு. இதுலயும் பாத்தீங்கன்னா பெயிண்ட்ஸோல இருந்து எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம ரொம்ப தெளிவா இருக்குங்க. இது கோயம்புத்தூர் நம்பர் தான். இது 2 ஓனர் தான். இது 5 இயர்ஸ் எஃப்சி கரண்ட், 1 இயர் வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. லோ பட்ஜெட்னா 50-60 நினைச்சிடாதீங்க. எங்கிட்ட எப்பயுமே ஒரு 75 to 1 lakh மேலதான் இருக்கும். வண்டி ரொம்ப தெளிவான வண்டி தான் இருக்கு. எடுத்துட்டு போனீங்கன்னா பட்டறையில விட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா செலவு பண்ற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி வண்டி தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க தைரியமா வரலாம். ஈரோடு ஐஸ்வர்யா காசுன்னு தெளிவு நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. தெளிவான வண்டி தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா மாருதியில ஆல்டோ 800ங்க. கிலோமீட்டர் 1.35 ஓடி இருக்கு. சேலம் நம்பர். இதுவும் லோக்கல் நம்பர், சிங்கிள் ஓனருங்க. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டே நீங்க பார்க்க முடியாது. டோர், டிக்கி, பேனட் எல்லாமே கம்பெனியில வந்தது தான். லோக்கல் நம்பர்ல சிங்கிள் ஓனர்ல ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க. இது பாத்தீங்கன்னா பேங்க் லோன் பாத்தீங்கன்னா ஒரு 1.25 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. வேற பார்ட்டி கேட்டோம். 1.25 to 2 வரைக்கும் நம்மனால இது பண்ணி தர முடியும். டயர்ஸும் இது நல்லா இருக்கு. இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு. வேற எந்த வேலையும் இருக்காதுங்க. ஒரு வாட்டர் சர்வீஸ் கூட பண்ற வேலையும் கூட இருக்காது. அந்த மாதிரி வண்டி தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. இது ஒரு 75 to 90% வரைக்கும் பேங்க் லோன்ல ஒரு 60 பைசா to 90 பைசா வரைக்கும் என்னால வாங்கி தர முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹுண்டாயில சாண்ட்ரோங்க. இது வந்து கம்பெனி டேங்க் போட்டிருக்காங்க. சிங்கிள் ஓனருங்க. 1,37,000 கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர். டயர்ஸும் நல்லா இருக்கும். இன்சூரன்ஸும் அடுத்த வருஷம் 25ஆம் மாசம் வரைக்கும் இருக்கு. இதுலயே எந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்க முடியாது. டென்ட் கிராச்சஸ் இருக்காது. கம்பெனி சீட் கவர் தான். ஆனா அதுவும் தெளிவா இருக்கு. இது சிங்கிள் ஓனர்ல TN 31 நம்பருங்க. சாண்ட்ரோ நிறைய பேர் லைக் பண்ணி எடுக்கிறாங்க. இது வந்து டேங்க் போட்டிருக்கனால கொஞ்சம் மைலேஜ் அதிகமா கிடைக்கும். ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க. சாண்ட்ரோன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கிட்ட ஒரு 10 வண்டி இருக்கும். அதே மாதிரி இனோவா வேணுனாலும் கஸ்டமர் பிளேஸ்லயே பாத்தீங்கன்னா டாக்டர் யூஸ்டு வெஹிக்கிள் எங்கிட்ட ஒரு இனோவா 2-3 வண்டி இருக்கு. லோ பட்ஜெட்ல இருக்கு, ஹை பட்ஜெட்ல இருக்கு. இனோவா வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க.
அதே மாதிரி மகேந்திரா தார் இருக்கு, அந்த வண்டி வேணாலும் கால் பண்ணுங்க. நிறைய வண்டி இருக்கு. ஏதோ ஒரு அதர் டீட்டெயில்ஸ் வேணாலும் எந்த வண்டி வேணாலும் கால் பண்ணுங்க. ஏன்னா வந்து மெயின் சிட்டியில நம்ம வந்து ஆஃபீஸ் வச்சிருக்கோம். ஒரு சில வண்டி தான் என்னால் காமிக்க முடியும். பிரான்ச் ஆஃபீஸில் இருக்கு. பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். இந்த வண்டி இப்போ சாம்பிளுக்காக காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா மாருதியில் ஆல்டோ 800ங்க, சிங்கிள் ஓனரு, 2019 மாடலு. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. ஆர்மி அவங்க யூஸ் பண்ண வெஹிக்கிள் அவ்வளோக்கு யூசேஜ் இருக்காது. இது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா இது 90% நம்ம லோன் பண்ணலாம். ஒரு 4 lakhs சொல்றாங்க. நெகோஷியபிள் ரேட் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. அதே மாதிரி ஒரு 3.5 லட்சத்துலேருந்து 3.25 லட்சம் வரைக்கும் இது லோன் பண்ணலாம். கஸ்டமர் சைட்ல இருந்து ஒரு 30,000 to 50,000, 30,000, 40,000, 50,000 அந்த ரேஞ்ச் இருந்தா போதும். இதெல்லாம் 90% லோன் பண்ணி நம்மளால கொடுக்க முடியும். அது லோ இன்ட்ரெஸ்ட்ல பண்ணி தர முடியும். இப்போ நிறைய பேங்க் நம்ம வந்து அதிகமா லோன் தரதுனால, ஆல் ஓவர் தமிழ்நாடு தரதுனால அதிகமான பேங்க் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. பிரைவேட் ஃபைனான்ஸும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. அதனால லோன்ஸ் பத்தி கவலை இல்லை. அதே மாதிரி நம்ம கிட்ட வாங்கின ஜெனின் கஸ்டமர் இருந்தா சொல்லுங்க, நான் பேங்க் லோன் வந்து உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். லோ இன்ட்ரெஸ்ட்ல நம்மளால பண்ணித்தர முடியும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர். இது பார்த்தீங்கன்னா மாருதியில ஈகோங்க, சிங்கிள் ஓனர், 2015 மாடலு, வெறும் 63,000 கிலோமீட்டர் சம்திங் தான் இது ஓடி இருக்கும். டயர்ஸும் நல்லா இருக்கும். ஏசி கூலிங்கு சிங்கிள் ஓனர்ல இருக்கு. நல்ல பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, டென்ட் கிராச்சஸ் இருக்காது. ஃபேன்சி நம்பருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2939 ஃபேன்சி நம்பரு. வண்டி எடுத்த எந்த செலவு இல்லைங்க. இது ஒரு 2.5 to 3 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம பேங்க்ல இதுக்கு லோன் வாங்கி தர முடியும். வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது, டென்ட் கிராச்சஸ் இருக்காது. ரொம்ப ரொம்ப தெளிவாண்டி. ஈகோவே நம்ம கிட்ட ஒரு 5-6 வண்டி இருக்கு. ஈகோ வேணாலும் சாம்பிளுக்கு ஒவ்வொன்று தான் காமிச்சிட்டு இருக்கோம். ஈகோ வேணாலும் ஒரு 5-6 வண்டி இருக்கு. கால் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இது ஈகோ தான், 2010 கடைசி 11, 2 ஓனருங்க. இது அலாய்வில் போட்டிருக்கோம். நியூ டயர் போட்டிருக்காங்க. இது எலக்ட்ரானிக் கிட்டு நம்ம டேங்க் போட்டிருக்காங்க. அது வந்து எல்பிஜி டேங்க் போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 ஓனரு. வண்டியில் எந்த செலவு இருக்காது. இன்ஜின் நல்லா இருக்கும், பாடி லைன் நல்லா இருக்கும், பெயிண்ட் ஷோ நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. உங்கள்கிட்ட ஈகோவே சொல்லியிருக்கேன், 4-5 வண்டி இருக்கு. இது வந்து சிஆர்டி இன்ஜினு, சிங்கிள் ஓனர் இருக்குங்க. 2006 மாடல், 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயர் வந்து 4மே புதுசுங்க. இது வந்து டயர் போட்டிங்கன்னாவே ஒரு 30,000, 32,000 சம்திங் வந்துடும். சிங்கிள் ஓனர்ல இருக்கு. 2026 வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க. அடுத்த வருஷம் 5ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டென்ட் கிராச்சஸ் இருக்காது, ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. சிங்கிள் ஓனர்ல லோ பட்ஜெட்ல ஸ்கார்பியோ வேணா கால் பண்ணுங்க. 2010, 11 VLX திருச்சி நம்பர் 2 வண்டி இருக்கு. அது வந்து நம்ம பார்ட் 2ல காமிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து வரும். அந்த 2 வண்டி கஸ்டமர் பிளேஸில் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் வந்துடும். நம்ம பிரான்ச் ஆஃபீஸில் ஒரு வண்டி இருக்கு.